friends, welcome to my channel Mom of the Area. இன்னைக்கு நம்ம பேபி சாலிட் ஃபுட் சீரிஸ்ல அயன் ரிச் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். கருப்பு கொண்டக்கடலையில ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்து சுடு தண்ணில ஊற வச்சிருக்கேன். அப்புறம் நார்மலா நம்ம ரைஸை ஊற வச்சுக்கலாம். ஒரு half an hour ஊறினதுக்கு அப்புறம் இப்படி ஸ்கின் ஈஸியா இப்படி பீல் ஆகி வந்துரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அரிசியும் கொண்டக்கடலையும் நல்லா ஒரு 3 to 4 times வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு இதில் தேவையான அளவு ஹோம்மேட் கீ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கடுகு, ஜீரகம், சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பூண்டு, 2 சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதுக்குள்ள ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கலாம் அரிசியும் கொண்டக்கடலையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டாக குக் ஆகணும். இது 8 months பேபிக்கு கொடுக்குறீங்கன்னா ஸ்பைஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிஞ்ச். இல்லாட்டி பெப்பர் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா இப்படி கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 7 to 8 விசில்ஸ் விடலாம். அப்போ தான் கடலை எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பேபிஸ்க்கு வார்மாக சர்வ் பண்ணுங்கள். மேலே கொஞ்சம் நெய் வேணுன்னா கூட நெய் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். பாய்.